இந்த இடத்த நீங்க கேர்லெஸ்ஸா விட்டுட்டீங்கன்னா சோலாரை கம்மியான பட்ஜெட்ல பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனா உங்க சிஸ்டத்தோட லைஃபை நீங்க லூஸ் பண்ணிடுவீங்க. சோலார் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது பொதுவா எல்லாரும் கேட்கிற ரெண்டே கேள்வி, என்ன பேனல் யூஸ் பண்றீங்க, என்ன இன்வெர்டர் யூஸ் பண்றீங்க. ஆனா இதை தாண்டி நிறைய பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கு. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெண்டு மெட்டீரியல் தான் இன்னைக்கு பேச போறோம். ஒன்னு டிசிடிபி, ரெண்டு ஏசிடிபி. அதாவது ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். இதுதான் இதோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன். ஷார்ட்டா ஏசிடிபி டிசிடிபின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டிசிடிபியை பார்த்துருவோம். இந்த டிசிடிபி அப்படின்றது இன்வெர்டருக்கும் பேனலுக்கும் நடுவில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். இது என்ன பண்ணுன்னா சோலார் பேனல் இருந்து வர்ற பவர் ஃபர்ஸ்ட் இந்த டிசிடிபிக்குள்ள போய் அதுக்கப்புறம் தான் இன்வெர்டருக்குள்ள வரும். சரி, இந்த டிசிடிபியில் என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசி ஃபியூஸ், டிசி எம்சிபி, டிசி எஸ்பிடி இது இருக்குங்க. ஸோ ஒரு சரியான எம்சிபி ஃபியூஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சரியா இருக்கிற பட்சத்துல தான் நம்ம இன்வெர்டரை பாதுகாக்க முடியும். இந்த சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் கம்பல்சரி வைக்கணும். நிறைய இடத்துல எஸ்பிடி இல்லாமலே வெறும் டிசி ஃபியூஸ், டிசி எம்சிபியோட பண்றாங்க. பட் இது ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ ஒரு சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸோட பண்ணுங்க. அதை ப்ராப்பரா கிரவுண்ட் பண்ணணும். அப்பதான் இடி மின்னல் இந்த மாதிரியான டைம்ல நம்மளோட சோலார் சிஸ்டம் சேஃபா இருக்கும். ரெண்டாவது ஏசிடிபி, ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா ஏசி எம்சிபி, ஏசி எஸ்பிடி இருக்கும். இந்த எஸ்பிடி சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸை பொறுத்து உங்களுக்கு மாறும். ஆஸ் வெல் அஸ் எம்சிபியும் சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ்க்கு இது மாறுங்க. ஆனா இதோட ரேட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்வெர்டரோட அவுட்புட் ரேட்டட் கரண்ட் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த எம்சிபிசியும் எஸ்பிடியும் நம்ம யூஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம சிஸ்டம் சேஃபா இருக்கும். சரி, இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும்? சோலார் பேனல் இருக்கு, இன்வெர்டர் இருக்கு, டைரக்டா கொடுத்தா நமக்கு அவுட்புட்ல வந்துடும். நான் ஏன் இந்த ரெண்டு டிவைஸ் யூஸ் பண்ணணும்னா 100% இன்வெர்டரோட சேஃப்டிக்காக தான் இந்த ரெண்டு டிவைஸும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு இன்வெர்டருக்கு இன்வெர்டர் நடுவில் வச்சா லெஃப்ட் அண்ட் ரைட் போர்ஷன் பார்த்துட்டீங்கன்னா டிசிடிபி ஏசிடிபி தான் இருக்கும். இதை ஏன் பண்றோம் அப்படின்னா லைட்னிங், அதாவது இடி ரெண்டு விதமா இறங்கும். ஒன்னு டைரக்டா ஒரு பில்டிங் மேல ஸ்ட்ரைக் ஆகும், இன்னொன்னு இன்டைரக்டா வரும். அப்படி இன்டைரக்டா வர்றப்ப நம்ம இன்வெர்டரை சேவ் பண்றது இந்த சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ். இந்த டிவைசஸ் நம்ம டிபி பாக்ஸஸ்குள்ளார இருக்குங்க. ரெண்டாவது, நாளைக்கு நீங்க சோலார் சிஸ்டத்தை மெயின்டெனன்ஸ்க்காக ஆஃப் பண்றீங்க, இல்ல ஒரு எமர்ஜென்சிக்காகவே போய் ஆஃப் பண்றீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பாக்ஸ் இருக்க பட்சத்துல இமீடியட்டா நீங்க எம்சிபி ஆஃப் பண்ணி உங்களை சேவ் பண்ணிக்க முடியும், சோலார் சிஸ்டத்தையும் காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நம்ம அப்ரோச் பண்றதுக்கு அந்த இடத்துல எந்த எம்சிபிஸும் இல்ல எந்த ஐசோலேஷன் ப்ரொவிஷனும் இல்லை அப்படின்னா ரொம்பவுமே காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஒரு சில இடத்துல நாங்க நோட்டீஸ் பண்ணது டிசி எம்சிபிக்கு பதிலாக ஏசி எம்சிபியை யூஸ் பண்றாங்க. பட் இது ரொம்பவுமே தப்பான விஷயம். இது நாலேஜ் இல்லாம பண்ணியிருக்கலாம். ஆனா இது ரொம்பவுமே தவறான மெத்தட். எம்சிபி அப்படின்றது ஏசி கரண்ட்டுக்கு ஒரு மாதிரியும் டிசி கரண்ட்டுக்கு ஒரு மாதிரியும் தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஏன்னா ஏசி கரண்ட்ல ஹெர்ட்ஸ், அதாவது ஃப்ரீக்வன்சி இருக்கு, மேக்னிடியூட் இருக்கு, அதுக்கு தகுந்த எம்சிபிஸ் இருக்கும். உங்களுக்கு டிசியில ஃப்ரீக்வன்சி இருக்காது. ஸோ இதுக்கு தகுந்த எம்சிபிஸ் தான் அவங்க டிசைன் பண்ணுவாங்க. ஸோ தயவு செஞ்சு சரியான எம்சிபிஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. சரி, சேஃப்டி பர்பஸ் தானே, நான் அந்த இடத்துல ஒரு ஹையர் ஆம்பியர் இருக்க சுவிட்ச் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்றது உங்க டவுட்டா இருந்ததுன்னா தயவு செஞ்சு அது பண்ண வேண்டாம். ஏன்னா சுவிட்ச் அப்படின்றது ஜஸ்ட் லைக் அ ஐசோலேட்டர், ஆன் ஆஃப் பர்பஸ் தான். ஆனா எம்சிபி அப்படின்றது ட்ரிப் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். இதுக்கப்புறம் நீங்க சோலார் ஏதாவது ஒரு கம்பெனியில் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இல்ல எங்க மூலமாவே இன்ஸ்டால் பண்ணாலும் சரிங்க, சோலார் இன்ஸ்டால் பண்ணா இந்த ரெண்டு பாக்ஸ் இருக்கா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு வண்டிக்கு எந்த அளவுக்கு இன்ஜின் முக்கியமோ அந்த அளவுக்கு ஃபியூயலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஏசிடிபி டிசிடிபி அப்படின்றதான் உங்களை இன்வெர்டருக்கு ரொம்ப லாங் லைஃப் கொடுக்க போகுது. இந்த இடத்த நீங்க கேர்லெஸ்ஸா விட்டுட்டீங்கன்னா சோலாரை கம்மியான பட்ஜெட்ல பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனா உங்க சிஸ்டத்தோட லைஃபை நீங்க லூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சோலார் பண்ணலான்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. மறக்காம GROENA சேனலை ஃபாலோ பண்ணுங்க.